அரையால வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மதுரையைச் சேர்ந்தவர் சரண்யா. முன்னாள் பாரதிய ஜனதா நிர்வாகி. 2021இல் கணவர் இறந்த பின் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பாலன் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு சென்றுவிட்டார். பட்டுக்கோட்டை உதயசூரியபுரம் கடைத்தெருவில் பாலன், சரண்யா இருவரும் டிராவல்ஸ் மற்றும் ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்தனர். நேற்றிரவு கடையை அடைத்துவிட்ட சரண்யா தனியாக வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் பின்னால் இருந்து கழுத்தை வெட்டினர். தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஸ்பாட்டிலேயே சரண்யா இறந்தார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் கொலையாளிகள் பற்றி விசாரித்து வந்தனர். சரண்யா கொலை தொடர்பாக கபிலன், குகன், பார்த்திபன் ஆகிய 3 பேர் மதுரை மாவட்ட கோர்ட்டில் சரணடைந்தனர். இதில் கபிலன் என்பவர் சரண்யாவின் கணவர் பாலனின் முதல் மனைவியின் மகன். பாலன் சொத்துக்களை கபிலனுக்கு கொடுப்பதற்கு சரண்யா மறுப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரத்தில் இருந்த கபிலன் நண்பர்களுடன் சேர்ந்து சித்தி சரண்யாவை கொலை செய்துள்ளார். கடந்த 2022இல் பாரதிய ஜனதா திமுக இடையே ஏற்பட்ட மோதலின் போது அமைச்சர் தியாகராஜன் கார் மீது செருப்பு வீசப்பட்டது. இச்சம்பவத்தில் கைதானவர்களில் சரண்யாவும் ஒருவர்.